ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட தங்கமயிலோட அம்மா பாக்யம்மை காட்டுறாங்க. ஸோ பாக்யம் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் ரொம்ப கோவமாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா என்ன சொன்னாலும் பாண்டியனை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் பாக்யமுக்கு. ஸோ பாக்யமுக்கு கோவம் வருது. இப்போ என்ன அவளை வேலைக்கு அனுப்பி தான் இந்த குடும்பமே உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னால் பரவாயில்ல, அதான் சொத்து பத்தெல்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் எதுக்கு என் பொண்ணை வேலைக்கு அனுப்பணுமா? ஏதோ வேலைக்கு போனால் தைரியம் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏய்யா நான் என்ன வேலைக்கா போனேன், நான் எவ்வளோ தைரியமாக நான் தன்னம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்போது, ஆமாம் உனக்குன்னா எவ்வளோ தைரியம் இருந்துச்சு அப்படின்னா போலி நகையை டூப்ளிகேட் நகையை வந்துட்டு தங்கம் அப்படின்னு சொல்லி நீ ஏமாத்திருக்க அப்படின்னா உனக்குலாம் எவ்வளோ தைரியம் அப்படின்போது, ஆமாம் நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஏயா இதை பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ தங்கமோட அப்பா சொல்கிறாங்க, நம்ம ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அவங்கள ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணுமோ அப்படின்போது, ஆமாம் எதுக்கு அவர் தான் என்னமோ பொண்ணுங்க வாழ்க்கையே மேம்படுத்துகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுத்திருப்பாரு, அதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கா அப்படின்ட்டு, நான் எதுக்கு தான் தேடி தேடி இவரை போய் கல்யாணம் பண்ணி வச்சேனே எனக்கு தெரியலையே, நம்ம கிட்ட இருந்த 8 பவுனுக்கு ஒரு கூலி வேலை செய்கிறவனுக்கு என் தங்கமையில கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், ஊரோலகத்திலேயே இல்லாத மாப்பிள்ளைன்னு தேடி இந்த அப்பா பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என் பொண்ணு வாழ்க்கை இப்படி கஷ்டப்படுதே, நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம தங்கமையில நம்ம வீட்டில் ராணி மாதிரி வளர்த்தோன்னா இப்போ என் பிள்ளை அங்கே போய் சர்வர் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின் போது, சரி நம்ம ஏதாவது பண்ணலான்னு போது, ஆமாம் நீ பண்ணி கிழிச்ச, நான் தானே இந்த ஊரில் இல்லாத மாப்பிள்ளைன்னு தேடி கண்டுபிடிச்சேன், ஸோ நானே ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு பாக்யம் அடுத்த பிளான் பண்ண போகிறாங்கன்றது புரியுது. என்னதான் நமக்கு பாக்யமாக பிடிக்காது, தங்கமயில் தப்பு பண்ணியிருக்காங்க மாட்டணும் அப்படின்லாம் எல்லாமே நினச்சாலும் இன்னொரு சைடு யோசிச்சு பாருங்களேன், தங்கமயில் அவங்க மேலே தப்பில்லை, அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அவங்களும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. பட் ஃபைன், அவங்க அதை நினச்சி கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு வேலையை சரவணன் ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறாரு? தன்னோட அப்பா சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா சொன்னால் நீ செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்பா பிள்ளையாவே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா நீங்கள் அப்பாவுக்கும் பிள்ளை தான், உங்கள் பொண்டாட்டிக்கும் நீங்கள் புருஷன் போது 2 சைடும் யோசிச்சு பேசணும். அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாத ஒரு வேலைக்கு அனுப்பி அவங்கள காயப்படுத்துறது அப்படின்றது நம்ம இந்த சீரியலுன்றதை தாண்டி சமுதாயமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் தப்பா இருக்க மாதிரி இருந்தது. ஓகே, அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட செந்தில் அண்ட் மீனாவை தான் காட்டுறாங்க. ஸோ மீனா கேட்குறாங்க, நீ பாட்டுக்கு அப்பாட்ட 10 லட்சம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டியே, அது என்ன பண்ண முடியுமா? அதெல்லாம் வேண்டாம், நீ படித்து எக்ஸாம் எழுது அப்படின் போது இவர் சொல்கிறாரு, இல்லை உங்கள் அப்பா தான் முடியாது, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க போது, அதனால் என்ன இருக்குது, நீ நல்லா படித்து பண்ணி, இப்போ நான் படித்து வேலை வாங்கினேன், நாங்கள் ஒன்றும் காசு கொடுத்து வாங்கல, எங்கள் அப்பாவும் காசு கொடுத்தா வேலை வாங்கல, படித்து தான் இங்கே வேலைக்கு வந்தோம், அந்த மாதிரி நீயும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படித்தா உனக்கும் வேலை கிடச்சிருண்டா, நீ அதெல்லாம் பண்ணாத அப்படின் போது இவர் சொல்கிறாரு, அந்த 10 லட்சத்தை இப்போ நீ பார்க்குற, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த சம்பாதிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கலாம் நான் யோசிக்கிறேன் மீனா. ஏன்னா என்ன நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் மீனா, இப்போது ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பா இருந்தாங்க, பில்லு பே பண்ணணும் அப்படின் போது என் கையில் காசே இல்லை, உங்கள் அம்மா காசு கொடுத்தாங்க, சரி வேறு வழியே இல்லாமல் அதை வாங்கிக்கிட்டேன், ஏன்னா என் கையில் காசு இல்லை பில்லு கட்டுறதுக்கு, அவங்க கிட்டேருந்து வாங்கி தான் கட்டுற மாதிரி, அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பா எதுக்குமே காசு தர மாட்டுறாங்க, ஏன்னா செந்தில் ரொம்ப பெரிய வெறுப்பில் இருக்கார் அவங்க அப்பா மேலன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அப்பா எதுக்குமே காசு தர மாட்டுறாங்கன்னு போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்றதுல செந்தில் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க நமக்கு தேவைக்கே உங்க அப்பா காசு தர மாட்டாங்க அப்படின்றீங்க, அப்ப நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா போய் 10 லட்சம் எங்களோட இதுக்காக வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க தர மாட்டாங்க, அது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதனால நீங்க படிச்சு எக்ஸாம் எழுதி வேலைக்கு போறத பாருங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன், ஆனா இந்த காசு கொடுத்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் அங்கே ஹோட்டலில் சப்ளையர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியல, அது புதுசாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, 2 கையிலையும் பிளேட் எடுத்துகிட்டு வர்றதும், அதை வந்து அவங்க பொறுமையாக பண்ணும்போது அங்கே இருக்க மேனேஜர் திட்டுறாரு, ஏமா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, என்னம்மா நீ அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுமா அப்படின்றாரு. ஸோ கஸ்டமர் வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணி வைக்க தெரியாதாமா அப்படின்னு திட்டுறாரு. அப்புறம் இவங்க வந்து ஆர்டர் எடுக்கும்போது என்னென்ன ஐட்டம் இருக்குன்றது கூட தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. ஸோ கஸ்டமர் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா, இருங்க நான் போய் என்ன ஜூஸ் இருக்குன்னு போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அப்புறம் சாப்பாடு வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு, ஏன்னா நிறைய டேபிள்ஸ் இருக்குது, இங்கே கூப்பிடுறாங்க அங்கே கூப்பிடுறாங்க, மேனேஜர் ஒரு பக்கம், என்னம்மா இது கூட உனக்கு தெரியாதா, சீக்கிரம் பண்ணுமா, இதெல்லாமா நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக விரட்டுறாரு அப்படின்றது தெரியுது. ஸோ ஒரு கஸ்டமர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 ரூபா டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிறாரு, இந்தாங்க பில்லு போக ஒரு 10 ரூபா டிப்ஸ் அப்படின் போது மயிலுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு 10 ரூபாய்க்கு அது நல்லா வாழ்ந்து அவங்க வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாமல் இப்போ கஷ்டப்படும் போது தங்கமயிலுக்கு அந்த ஒரு 10 ரூபா ஒரு டிப்ஸை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு அதை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ தங்கமயில் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நம்மகிட்ட காட்டிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா,
நம்மளோட சுகன்யா கிளம்பிட்டு இருக்காங்க படத்துக்கு போகிறதுக்காக. அதாவது அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுங்க இருக்காங்க, முத்துவேல் சக்திவேல் வீட்டில் தான் வச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பூ வச்சு விடுறாங்க நம்மளோட வடிவு. ஸோ பூ வச்சுலாம் ரெடி ஆகிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வடிவு கேட்குறாங்க, என்னம்மா தம்பி வரேன்னு சொல்லிட்டாங்களான்னு. தோ இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. பழனிக்கு ஃபோன் பண்ணி, எப்போ வருவீங்க அப்படின்னு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுற, கடையில் வேலை இருக்குன்னு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பழனி தயங்கி நிற்கிறாரு. ஸோ இவர் பார்த்துடுறாரு செந்தில். என்ன மாமா அப்படின் போது, இன்றைக்கி படத்துக்கு போகணும் சுகன்யா கூப்பிட்டு. ஆமாம் அப்போ போய் சொல்லுங்கள், லேட் ஆகிட்டு இருக்குல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் நம்ம பழனி சொல்கிறாரு, மாமா இன்றைக்கி நாங்கள் படத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு. ஓ அது இன்னைக்கு தானா, சரி அப்படின்ட்டு செந்தில் கிட்ட கேட்குறாரு. செந்தில் டெலிவரி வேறு எத்தனை இருக்குது அப்படின் போது, அப்பா அதெல்லாம் கொஞ்சம் இருக்குப்பா, பட் நான் சமாளிச்சிருவேன், நானே டெலிவரி கொடுத்துருவேன் அப்படின்னு செந்தில் சொல்லும்போது, ஓ உங்கள் மாமாக்காக அனுப்பிவிட பார்க்குறேன், சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புடா அப்படின்றாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, மாமா காசு வேணும் மச்சான், காசு வேணும்ல அப்படின்னு. ஓ அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறேன்ற மாதிரி வெறும் 300 ரூபாயை கொடுக்குறாரு. டிக்கெட் என்ன ரேட்டு விற்கிது, அங்கே டிக்கெட்டை விட அங்கே விற்கிற பாப்கார்ன் ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் எவ்வளோ ரேட் விற்கிது, இதெல்லாம் பாண்டியனுக்கு நிலவரமே தெரியாது இல்லையா. வெறும் 300 ரூபாயை கொடுக்குறாரு. ஸோ பார்த்து ஷாக் ஆகுறாரு நம்ம பழனியும் செந்திலும், இது எப்படி பத்தும் அப்படின்ட்டு. டே என்னடா அப்படின் போது, இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை, சரி பார்த்து செலவு பண்ணுறோம், 300 ரூபா இருக்குடா பார்த்து செலவு பண்ணுறா அப்படின் போது, இந்த ஆள்கிட்ட தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ற மாதிரி நம்மளோட இவர் கிளம்பிடுறாரு, பழனி கிளம்பிடுறாரு. அப்போ செந்தில் சொல்கிறாரு, என்னடா நீங்கள் நின்றுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது செந்தில் சொல்கிறாரு, அப்பா 300 ரூபா எப்படிப்பா பத்தும், ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துருக்கலாம், ஏன்னா படத்துக்கு போகணும், டிக்கெட்டு செலவுலாம் நிறையா இருக்குல்ல, ஒரு 2 பேர் பார்க்குறதுக்கு 300 ரூபாலாம் பத்தாது அப்படின் போது, டே என்னடா ஆளாளுக்கு 500 கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, வீட்டில் 4 ஜோடி இருக்கீங்க, 4 பேருக்கு 500 ஒரு மாதத்துக்கு 2000 ஆகும், இந்த 2000 நான் கோமதிக்கிட்ட கொடுத்தேன்னா ஒரு வாரத்துக்கு குடும்பம் நடத்துவா, என்ன நீங்கள் ஒரு செலவுலாம் எப்படி பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே தெரியாமல் இப்படி இருக்கிறீங்க, என்னமாம்மா இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்க, முதல்லலாம் 500 ரூபாய்க்கு இருந்தால் ஒரு பவுன் நகையே வாங்கிடலாம், இவனுங்களாம் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கானுங்களே அப்படின்றாரு. அது அந்த காலம், 500 ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை வாங்கலான்றது அந்த காலம். இன்னைக்கு நகை என்ன ரேட் விற்கிதுன்றது அவருக்கு தெரியுது. அப்போ இந்த காலத்தில் நிலவரத்தில் ஒரு பாப்கார்ன் என்ன ரேட் விற்கிது, ஒரு டிக்கெட் என்ன ரேட் விற்கிது அப்படின்னு தெரியாமல் இவர் வந்து ஒரு மாதிரி அடிமைத்தனமாக நடத்துகிற மாதிரியே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பழனியும் வேறு வழி இல்லாமல் அந்த காசை வாங்கி வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பழனியை பயங்கரமாக க்ரூம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கதிர், மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த நேரம் வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட ராஜி அண்ட் மீனா வராங்க. வந்துட்டு சித்தப்பா கிளம்பிட்டீங்களா, அவங்கள பார்க்க தான் வந்தோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இவர் சொல்கிறார், கதிர் ரகசியமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லிட்டாரு. இங்கே பாருங்க மாமா, கார்னர் சீட்டில் போய் உட்காருங்க, நடுவில் படம் தெரியணுன்றதுக்காக நடுவில் போய் உட்காந்துடாதீங்க அப்படின் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கேட்டுச்சா அப்படின் போது, ஆமாம் உங்கள் குரலுக்கெல்லாம் நீங்கள் ரகசியம் சொன்னால் கேட்குமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே நம்ம ராஜிக்கு அப்படியே பொசிசிவ் ஆகுது. ஆமாம் கார்னர் சீட்டில் தான் உட்காரணும், அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கணும், உனக்கு யார் சொன்னது, நீ யார் கூட போய் உட்காந்தியா அப்படின்ற மாதிரி பொசிசிவ் ஆகும்போது, ஆமாம் அதுக்கு தான் இப்போ வாழுது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் நான் சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு சந்திரமுகி, குட்டி சந்திரமுகியா, இவன் யார் கூட போயிருப்பானோ அப்படின்னு நம்மளோட ராஜி பொசிசிவ் ஆனது அங்கே நல்லா தெரிஞ்சது. ஸோ அவங்க கிளம்பிட்டு பார்க்கும்போது இவங்க சுகன்யா இவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் வரல, தான் நானே இங்கே வந்துட்டேன்னு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ நம்ம கோமதியெல்லாம் கேட்குறாங்க, டே காசு இருக்குல்லடா பார்த்து போயிட்டு வாங்கடா அப்படின் போது, ஸோ நம்ம கதிர் சொல்கிறாரு, சரண மாமா வந்தால் தானே போக முடியும், ஏன்னா பைக் அவர்கிட்ட தானே இருக்குது அப்படின் போது அப்படியே நம்ம இவங்க சுகன்யா கோவம் வருது, எல்லாத்துக்கும் இன்னொருத்தனை எதிர்பார்க்கணுமான்ற மாதிரி ஒரு லுக்கு விடுறாங்க. ஸோ கரெக்டாக சரணனும் அந்த நேரம் வந்துடுறாரு. சாரி மாமா வர்ற நேரம் ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டாங்க, அதான் டைம் ஆயிடுச்சு, இந்தாங்க மாமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு பைக் சாவியை கொடுத்துட்டு பார்த்து போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் நம்மளோட சரணன் சொல்கிறாரு கதிர்கிட்ட, எப்போதுமே நம்ம மாமா படம் பார்த்துட்டு வந்தாருன்னா கதையை சொல்லி நம்மளை அறுப்பார், ஆனால் இந்த தடவை அதை பண்ண மாட்டார். ஏன் சொல்லு, ஏன்னா இந்த தடவை ஒரு படத்தையே பார்க்க மாட்டார், பயங்கர ரொமான்டிக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.